ஆனந்தி வணக்கம். ஆகஸ்ட் 29 இன்று தங்க விலை உயர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் விலை உயர்வு என்று பார்த்தோம் என்றால் தொடர்ந்து 4வது நாளாக தங்க விலை இன்று உயர்ந்திருக்கிறது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 75,760 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. 1 கிராம் 65 ரூபாய் உயர்ந்து 9,470 ரூபாய்க்கு விற்பனையாகும். வெள்ளி விலையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் உயர்வாக அடைந்திருக்கிறது. கிராமுக்கு 1 ரூபாயும் கிலோவுக்கு 1000 ரூபாயும் உயர்ந்து 1 கிலோ பார் வெள்ளி 1,31,1000 ரூபாய்க்கும் கிராமுக்கு 131 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஏற்கனவே கடந்த 25ஆம் தேதி 1 கிராம் வெள்ளி 131 ரூபாய்க்கு விற்பனையானது. அது வெள்ளியின் வரலாற்றில் புதிய உச்சமாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு 1 ரூபாய் குறைந்து அதற்கு பிறகு 2 நாட்கள் எந்த மாற்றம் இல்லாமல் இருந்து வந்த வெள்ளி விலை இன்று 1 ரூபாய் உயர்ந்து மீண்டும் அந்த புதிய உச்சம் இருந்த இதற்கு முன்பாக இருந்த அந்த விலை மீண்டும் அடைந்திருக்கிறது. 131 ரூபாய் 1 கிராம் 1 கிலோ 1,31,1000 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. தங்கத்தை பொறுத்தவரையிலும் இன்னும் ஒரே 1 ரூபாய் உயர்ந்தால் கூட அது தங்கத்தின் வரலாற்றில் புதிய உச்சமாக பார்க்கப்படும். ஏனென்றால் இதுவரையில் 125 ஆண்டுகால தங்க வரலாற்றில் புதிய உச்சம் என்பது ஆகஸ்ட் 8ஆம் தேதி என்று இருந்தது. 75,760 ரூபாய் இருந்தது 1 சவரன் தங்கம். அதற்கு பிறகு தொடர்ந்து தங்க விலை குறைந்து வந்த நிலையில் மீண்டும் கடந்த சில நாட்களாக தங்க விலை உயர்ந்து வருகிறது. அதன்படி கடந்த 8ஆம் தேதி என்று புதிய உச்சத்தை எட்டிய அந்த விலை மீண்டும் பதிவாகி இருக்கிறது. இன்றைய நாளில் 75,760 என்று 1 சவரன் தங்கம் விற்பனையாகிறது. இதிலிருந்து இன்னும் ஒரே 1 ரூபாய் உயர்ந்தாலும் கூட 125 ஆண்டுகால தங்க வரலாற்றில் அது புதிய உச்சமாக அந்த விலை என்பது பார்க்கப்படும். நாளைய தினத்தில் ஒருவேளை தங்க விலை உயர்ந்தால் அது வரலாற்றின் புதிய உச்சமாக பதிவாகும். இப்படியாக தொடர்ந்து 4 நாட்கள் மட்டுமே பார்த்தோம் என்றால் 26ஆம் தேதி சவரனுக்கு 400 ரூபாயும், 27ஆம் தேதி 280 ரூபாயும், 28ஆம் தேதி 120 ரூபாயும், இன்று 29ஆம் தேதி 520 ரூபாய் என 4 நாட்களில் மட்டுமே 1 சவரன் தங்கம் 1,320 ரூபாய் உயர்ந்திருக்கிறது நாம் பார்க்கின்றோம். இதற்கு சர்வதேச அளவில் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவின் வரி விதிப்பு. இந்தியாவிலிருந்து அனுப்பப்படக்கூடிய பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரியை அமெரிக்கா விதித்திருக்கூடிய சூழ்நிலையில் சர்வதேச பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. முதலீட்டாளர்களுடைய கவனம் என்பது தற்போது தங்கத்தின் மீது திரும்பி இருக்கக்கூடிய காரணத்தால் இனி வரக்கூடிய நாட்களிலும் கூட தங்க விலை உயர்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பங்கு சந்தைகள் வீழ்ச்சியடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சர்வதேச முதலீட்டாளருடைய அதிக கவனம் என்பது தற்போது தங்கம் பக்கம் திரும்பி இருக்கிறது. அதன் காரணமாக உலக அளவில் காணப்படக்கூடிய பொருளாதார அரசியல் காரணமாக தங்கத்தின் மீது முதலீடு என்பது அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக இந்த வரி விதிப்பில் எதுவும் மாற்றம் இல்லாமல் இப்படியே தொடரக்கூடிய பட்சத்தில் தங்க விலை நிச்சயமாக வரலாறு காணாத ஒரு புதிய விலை உயர்வை அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த வாரங்களில் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே இந்த ஆண்டு தொடக்கத்தில் கணித்தது போல இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக 1 சவரன் 80,000 ரூபாய் எல்லாம் கடந்து விற்பனையாகும் என்பதை நோக்கிதான் தங்கத்தின் விலை என்பது தற்போது வேகமாக உயர்ந்து கொண்டே வருகின்றது. ஒரே மாதத்தில் இன்னும் 1 ரூபாய் உயர்ந்தாலும் கூட ஏற்கனவே கூறியது போல புதிய உச்சம் எட்டும். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஒரே மாதத்தில் 2 முறை தங்கம் புதிய உச்சத்தை எட்டுவது என்பதும் இதுவரை கடந்த சில மாதங்கள் இல்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் 75,760 ரூபாய் என்று விற்பனையாகிறது. இனி வரக்கூடிய நாட்களிலும் கூட விலை குறைவு என்பது இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விலை ஏற்றம் என்பதுதான் அதிகமாக இருக்கும். அதற்கு சர்வதேச அளவில் காணப்படக்கூடிய பொருளாதார சூழல் என்பது மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஆனந்தி.